பார்க்கக்கூடிய பலன்கள் இப்போ நியூமராலஜியை பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் சூரியனை பற்றி சொன்னேன். இப்போ நம்ம சந்திரனை பற்றி பார்க்கலாம். சரியா? சந்திரனோட காரணங்கள் உங்களுக்கு அத்தனையும் தெரியும். நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? என்னோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 2ஆம் தேதி பிறக்கலன்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? சரி, அப்போ சந்திரனை பற்றி பார்க்கலாமா? சந்திரன்கிறது ஒரு கிரகம்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அதை ஒரு அவமானம் நமக்கு தெரியும் இல்லையா? சந்திரனை பற்றி. அப்போ அந்த காரணங்களை நீங்கள் பார்த்துக்க நம்ம டைரெக்டாக நியூமராலஜி போயிடலாம். அப்போ சந்திரங்கிற நம்பர் எத்தனை? 2. அப்போ 2, 11, 20, 29 இது எல்லாமே சந்திரனுடைய நட்சத்திர எண்கள் இல்லை. இதில் நீங்கள் பிறந்தா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ஒரு நியூமராலஜியாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்காக நமக்கு பாரம்பரியம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போது எழுதி வைங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்னோட கிளாஸில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நான் கிளாஸில் உயர்நிலை எடுப்பேன். இது பேசிக்காக நான் சொல்லும்போது அதில் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ சந்திரனுங்கிறது காலச்சக்கரத்தில் எந்த வீடு? கடகம் தான் அவரோட வீடு இல்லையா? அப்போ அதுதான் ஆட்சி வீடாக வருது. உச்சம் பெற்ற வீடுன்னு சொல்றது ரிஷபம். ரிஷபத்தில் அவர் உச்சம் பெறுகிறாரு. இதிலே தான் ஒரு மூல திரிகோணமாகவும் இருக்கிறாரு. அப்போ நம்ம மூல திரிகோணத்துல தான் நம்ம நட்பு வீடாக கண்டுபிடிப்போம் இல்லையா? மூல திரிகோணத்தில் 1ஆவது வீடு, 2ஆவது வீடு நட்பு வீடு, அப்புறம் 5ஆம் வீடு, அதுக்கப்புறம் 9ஆம் வீடு, 12ஆம் வீடு, இதெல்லாம் நட்பு வீடு. அப்போ நட்பு கிரகங்கள் வீட்டில் சந்திர பகவான் இருக்கும்போது நல்லதே நடக்கும். புரியுதா? அப்போ அவர் நீசம் பெற்ற வீடு எது? விருச்சிகம். ஓகே, இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2ஆம் நம்பரை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே சந்திரனுடைய நீங்கள் எண்ணில் பிறந்திருந்தாலே உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது உங்களோட மனசு, சந்திரன் தான் மனசுக்காரங்க. மனசு ரொம்ப வேகமாக ஓடும். நம்ம கை கால விடையும் மனசு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும். நிறைய யோசிப்பீங்க. எந்த காரியத்தையும் ஒரு 100 தடவை யோசித்து மெதுவாக தான் செயல்படுத்துவீங்க. ஆனால் இது ஒரே ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது உங்கள் மனசுல உங்கள் உடம்புல ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டுங்க. அந்த சக்தியை நீங்கள் வெளிப்படுத்தினாலே போதும். அப்போ மனசு ரீதியாகவே அவ்வளோவுமே அந்த சரீரம் முழுவதுமே பரவும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தெய்வத்தை வழிபடணும். தெய்வம் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணணும். பொதுவாகவே உங்களை அறியாமலே நீங்கள் நினச்சி பாருங்க, நிறைய பேசுவீங்க. பேசி அதே நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் அவர் சொன்னாங்க அது கரெக்டாக பழிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி சக்தி உங்கள் உடம்புல ஃபர்ஸ்ட்லேருந்து இயற்கையாகவே ஊறி இருக்கு. ஓகே, இப்போ இதே நீங்கள் 2ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. 2ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கற்பனை சக்தி பயங்கரமாக இருக்கும். அதுவுமே அவங்க நிதானமாக செயல்படுவாங்க. தாமதமாக தான் எதுவுமே யோசிப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சண்டை போடுறவங்களாம் பிடிக்காது. அதாவது உங்களை ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கீங்களா, நீங்கள் அவங்கள உடனே எனக்கு கோவப்பட மாட்டீங்க. அப்படியே கோவப்பட்டாலும் எப்படி கோவப்படுவீங்க? சண்டை போட்டு அடிக்கடி ரத்தம் வர்றதுக்கு புரட்சிக்கெல்லாம் போக மாட்டீங்க. உங்கள் எழுத்து மூலமாகவும் உங்கள் வாயால் தான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதுலேயே அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த அளவுக்கு. அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தெய்வத்தினுடைய நம்பிக்கை வேணும். நிறைய பேர் நம்பிக்கை இல்லாத இருப்பீங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துட்டா நீங்கள் எதையும் சாதிக்கலாம். ஓகே, அந்த 11ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க? 11ஆம் தேதி பிறந்திருந்தாலோ அது நம்ம தேதி, மாதம், வருஷம் இதை கூட்டினா 11ஆம் தேதி வரக்கூடியவங்களா இருந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே 11ஆம் நம்பர்னாலே ஒரு லாபம் தான் இல்லையா? லாபம், முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு தேவ நம்பிக்கையும் தேவ அனுக்கிரகமும் உங்களுக்கு கூடவே இருக்கு. அதை நீங்கள் வெளியில கொண்டு வரணும். தேவ நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு உயர்வு நிச்சயம். தேவ நம்பிக்கை இல்லைன்னா ஆபத்து நிச்சயம். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. புரியுதா? இதே 20ஆம் தேதி பிறந்தவங்களை பார்ப்போமா? 20ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா 20ஆம் தேதி பிறந்திருந்தா எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாமா? இப்போ 20ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சுயநலமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு பேர் புகழ் கண்டிப்பா உண்டு. அது என்ன, நீங்க சுயநலம் இன்றி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஒரு மனிதரா இருந்தாலும் தேவராகலாம். சுயநலமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களா இருக்கட்டும், உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் வரும். அதாவது பேராசையை நீக்கிட்டு இங்க கண்ணியமா வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம். ஓகே, அப்போ பேராசை உங்களுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி நீங்க 20ஆம் தேதியில பிறந்தவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறிட்டே இருக்கலாம். அதாவது இதுக்கு சிம்பிள் ஒரு ஆத்மீக இந்த எண்ணுக்கு உண்டுங்க. அதை முரசொலி
முரசைன்னு சொல்லுவாங்க, முரசு சொல்லுவாங்க இல்லையா. இந்த முரசு எதுக்கு பயன்படுத்துவாங்க? இப்போ ஒரு போர் வரனாலும் முரசு கொட்டுவாங்க, ஒரு சந்தோஷம் வரும்போதும் முரசு கொட்டுவாங்க இல்லையா. அப்போ நீங்க வந்து அந்த முரசை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். புரியுதா? இதுக்கு நீங்க உதாரணமா ஹிட்லரே எடுத்துக்கலாம். இப்போ ஹிட்லர் எப்படி வாழ்ந்தாங்கிறத பார்த்து நீங்க இந்த 20ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அது 29ஆம் தேதி பிறந்தவங்க எடுங்க. 29ஆம் தேதி பிறந்தவங்களை பத்தி ரொம்ப சொல்றதுக்கே இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில வந்து நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல. அப்ப நான் அவங்க பிறந்தவங்க சொல்லுவாங்க, ஏன் மேடம் இப்படி சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க. அதான் அப்ப நம்ம இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணா, 29ஆம் தேதி பிறந்துட்டாலே நீங்க சின்ன வயசுல அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுற மாதிரி ஒரு ஞானப்பாலையும் ஊட்டிட்டே இருக்கணும். இப்படிதான் வளரணும், இது தப்பு இது சரின்னு சிறு வயசுலயே நீங்க சொல்லி கொடுக்கணும். உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க டாப்ல வரலாம். ஓகே, பொதுவாகவே இந்த 29ஆம் தேதி பிறந்திருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி தெரியுமா இவங்க வாழ்க்கை? அதான் இவங்க ஆணா இருந்தா பெண்ணாலும், பெண்ணா இருந்தா ஆணால இருந்தா ஒரு கஷ்டம் வரும். அப்ப இவங்களுக்கு ஒரு தடவையாவது நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை வாய்ப்பு இருக்கும். ஒன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, ஒன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. இவங்க தப்பே செய்யாட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக உறவினருக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்க அங்கே படியேறக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க லைஃப்ல. இந்த 29ஆம் தேதி பிறந்தவங்க தெய்வத்தை மூலமாவே நீங்க கொண்டு போயிட்டே இருங்க. சரி, அதான் 29ஆம் தேதிக்கு உதாரணமா சொன்னா நம்ம சார்லஸ் டயானாவை எடுத்துக்கலாம். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்து, அவங்க விவாகம் எப்படி இருந்து, டிவோர்ஸ் எப்படி இருந்துச்சு, விபத்து எப்படி வந்ததை இந்த 29ஆம் தேதியை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி, அடுத்து பாருங்க 38ஆம் தேதி. 38ஆம் தேதிக்கு உண்டுமா? கிடையாது. அப்ப நம்ம அதுல மாசம் தேதி வருஷம் கூட்டுவோம் இல்லையா, கூட்டி 38ஆம் தேதி வந்திருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தான். செல்வம் செழிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தான். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இவங்களுக்கு முடிவில் பார்த்தீங்கன்னா நல்ல டாப்பாக தான் இருப்பாங்க. முடிவில் பார்த்தோன்னா ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ அந்த நல்ல ஒரு வந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அதில் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் 47ஆம் நட்சத்திரம் பாருங்க, இவங்களுக்கும் அப்படிதான் முன்னேற்றம் தேவகடாட்சியம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்படியே வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு திடீர்னு வந்து ஒரு ஆபத்துன்னு வரும்போது எப்படி வரும்னா, ஒரு ஆபத்து வந்து ஒரு வெட்டு காயம் படும்படியா வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுலயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான் ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப 56ஆம் நம்பர் வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான நம்பர்னு சொல்லலாம். அற்புதமான நம்பர் எப்படி தெரியுமா? இவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பாங்க. வந்த உடனே திடீர்னு ஒரு மாயாஜாலம் மாதிரி, இந்த அண்டா காக்காசம் அபுக்கா புஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு அப்படியே டவுன் ஆயிடும். அப்புறம் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆடிக்கார்ல போயிட்டு இருந்தா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, டிவிஎஸ்ல போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் வந்துடும். இது அப்புறம் 65ஆம் நம்பர் பாருங்க. 65ஆம் நம்பர்காரங்களும் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றமா தான் இருப்பாங்க. இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஒரு செல்வாக்குள்ளவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், பரிபூர்ண சக்தி கிடைக்கும். இவங்களுக்கும் அப்படிதான், ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது ஏதாவது ஒரு காயங்களோடு படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப 74ஆம் நம்பர்ல இருக்க பிறந்திருக்காங்கல்ல, நம்பர் கூட்டு நம்பர் வரும் இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு ஒரு மத சார்பற்ற ஒரு எண்ணம் இருக்கும். மதத்தை தான் பெருசா வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. பணம் அதிகம் இருக்கும், ஆத்மாத்மா எல்லாமே இருப்பாங்க, ஒரு மத வெறியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எண்ணம் இவங்களுக்கு 74ஆம் நம்பருக்கு இருக்கும். அப்புறம் 83ஆம் நம்பர்ல இருக்கக்கூடியவங்க அவங்களும் வாழ்க்கையில டாப் லெவல்ல இருப்பாங்க. எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்களா, இவங்களே எல்லாரும் வணங்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களா, ஒரு ஆத்மாத்மா இருக்கக்கூடியவங்க தான். இவங்களுக்கு எதுலையும் வெற்றி பெறக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இதே 92ஆம் நம்பர்ல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பொருள் பூமி லாபம் எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கும். இவங்களே எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே 101 இருக்கக்கூடியவங்க இவங்க தன்னுடைய சொந்த முயற்சியை விட இவங்களுக்கு அரசாங்க ரீதியாவே நிறைய உதவிகள் கிடைக்கும். இப்ப இவங்க தொழில வந்து அடிக்கடி ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒண்ணு அப்படியே வளர்ந்துட்டே இருப்பாங்க, ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? அப்ப நான் இப்ப இவ்வளவு நாள் நான் சந்திரனை பத்தி சொன்னேன் இல்லையா, இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இந்த மேடம் என்ன சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அப்புறம் டவுன் ஆகும்னு சொல்றாங்க, பெரிய லெவல்ல வருவீங்கன்னு சொல்றாங்க, கீழே விழுந்துருவேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க மேடம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, சந்திரனுங்கிறது உங்களுக்கு தெரியும், வளர்பிறை தேய்பிறை இல்லையா, வளர்றதும் தேர்தலும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால மேக்சிமம் இந்த சந்திரனோட எண்ணில் பிறந்திருந்தாலோ கூட்டுத்தொகை 2ஆ இருந்தாலோ நீங்க என்ன செய்யணும், உங்களோட பெயரை நீங்க மாத்துறது ரொம்ப நல்லது. சரியா?
பேரை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகப்படி எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பேரை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு டாப்பில் வரலாம். ஓகே, அப்போ 2ஆம் நம்பரில் பிறந்தா நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னால எனக்கு வந்து ஜாதகமே இல்லை மேடம், எங்கள் அம்மா நீ 20ஆம் தேதி பிறந்த இப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதி இது 7 தானே வருது கூட்டா. இந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த செய்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அதை 2-3 தடவை செய்யும் போது அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு 7ஆம் நம்பர் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் 7 வந்து இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணாக இருக்கும். ஓகே, அது நீங்கள் அதை சூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் உயர்நிலையில் அடுத்த ஒரு இதில் உங்களுக்கு எத்தனை தேதியில் திருமணம் பண்ணலாம், எந்த தேதியில் நீங்கள் ஒரு காலேஜில் சேரலாங்கிறதையும் நான் உங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.